மல்லி இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனையில இப்படி சிக்குவாங்க அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மல்லி இந்த அ ரகு, அடுத்ததா சுடர் இவங்களோட ட்ராப்ல இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே வெண்பாவோட அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ்ல இப்போ அந்த பாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஆனா வெண்பா அ அதாவது வெண்பாவ கொல்ல போறேன், வெண்பாவோட டிஃபன் பாக்ஸ்ல பாம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி தான் நம்ம மல்லிய அவ்ளோ பதற்றத்தோட அங்க ஓடி வர வச்சாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய உண்மையே தெரிய வரப்போகுது. அதே மாதிரி ஏற்கனவே இந்த கதிரேசன்லாம் நம்ம விஜய் கிட்ட எப்ப மல்லி அங்கிருந்து அனுப்ப போற? எப்ப என் பொண்ண கூட்டிட்டு போற? அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நடந்த சம்பவங்களுக்கு அப்புறமா உண்மையிலேயே விஜய் நம்ம மல்லிய இங்கிருந்து தொரத்திருவாங்க அப்படின்றதுல கொஞ்சம் சந்தேகமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு? உண்மையிலேயே கதிரேசன், அதுக்கப்புறம் நிஷா இவங்க எல்லாருமே நம்ம மல்லிய என்னதான் பண்ண போறாங்க? ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லிய காப்பாத்துறதுக்கு கடவுள் மாரி இங்க யார் வரப்போறாரு? அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல டீட்டெயில்ல பார்க்க போறோம். உண்மையிலேயே வெண்பாவோட அந்த ஒரு பேக்ல, அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது இல்ல அப்படின்னே சொல்லணும். உண்மையிலேயே இந்த சுடர், அடுத்ததா ரகு இவங்க போட்ட மாஸ்டர் பிளான் தான். அதாவது நம்ம வி அ அதாவது மல்லி இருந்துட்டு இந்த ரகுவையும், அதுக்கப்புறம் இந்த சுடரையும் எவ்ளோ அலக்கழிச்சாங்க. அதுக்கு ஒரு பிராயச்சித்தமா தான் இந்த ஒரு விஷயத்த செய்றாங்க. அதாவது என்ன அவ்ளோ இது பண்ணல நீயி, உன்ன நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பாவ வச்சு ஒரு சின்ன வார்னிங் இந்த ரகு குடுத்திருக்கான். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகு இருந்துட்டு நம்ம வெண்பாவோட டிஃபன் பாக்ஸ்ல இப்போ பாம் இருக்கு அப்படின்ற மாரி சொன்ன உடனே, மல்லி இருந்துட்டு வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்பாவ காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக. ஆனா அங்க போயிட்டு இந்த கதிரேசன், நிஷா, அடுத்ததா இந்த சுடர் இவங்க எல்லாரையுமே தாண்டி, இப்போ அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ எடுத்து அத தூக்கி விசிறி போடுறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம மல்லிக்கு தெரிய வருது. அதுக்குள்ள ஒரு அல்வா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது இந்த ரகுவும், சுடரும் சேர்ந்து குடுத்த ஒரு அல்வா. அத பார்த்த உடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம இப்போ மல்லி எதுக்காக இங்க வந்தாங்க? உண்மையிலேயே என்ன பண்ணாங்க? எதுக்காக இந்த பாக்ஸ தூக்கி விட்டு எறிஞ்சாங்க? இப்படின்றது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கதிரேசன், நிஷா, அடுத்ததா சுடர் இவங்க எல்லாருமே பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் இந்த ரேணுகா வாங்கி குடுத்ததாம். அதாவது இப்போ நம்ம மல்லிய திட்டணும், மல்லி மல்லி மேல எல்லாருமே பயங்கரமான கோவத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்றாங்க. ஆனா, அதே சமயத்துல மல்லி இது எதிர்பாராத இந்த ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, வெண்பாவுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா மல்லி கண்டிப்பா ஓடோடி போவாங்க. இங்க தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுல பாம் இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே மல்லி பக்கம் வந்திருப்பாங்க. ஏன்னா வெண்பாவோட உயிர காப்பாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஆனா அதே சமயத்துல அதுல பாம் இல்லாததுனால எல்லாருமே இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் சுடர் பயங்கரமா சிரிக்கிறா. "ஐயோ! மல்லி இப்படி எங்களோட பிளான்ல நீ சிக்கிக்கிட்டியே" அப்படின்ற மாரி சொல்லி, மல்லி இந்த சுடர பார்த்த உடனே இப்போ எல்லாமே தெளிவா புரிஞ்சிருச்சு. இது எல்லாமே உங்களோட மாஸ்டர் பிளான் தானா? அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது உங்க வீட்ல இருந்து ரூ. 50,00,000 திருடிட்டு போன அந்த ரகு தான் எனக்கு ஃபோன் பண்ணான். அதே மாதிரி விஜயோட அந்த இத நிறுத்தணும்னு சொல்லிட்டு, பூமி பூஜைய நிறுத்தணும்னு சொல்லிட்டு நெனச்சேன். அந்த ரகு தான் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி வெண்பாவோட பேக்ல பாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்னான். அதுக்காக தான் வெண்பாவ காப்பாத்துறதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சுடர், நிஷா இருக்கிற வரைக்கும் இந்த கதிரேசன் இது எல்லாத்தையுமே நம்புவாரா? கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. "நீ வேற காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்க. வெண்பாவ என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கிற?" அப்படி இப்படின்ற மாரி சொல்லி அப்படியே ஆப்போசிட்டா திரும்பி உண்மையிலேயே மல்லிய இப்படி கொஸ்டின் கேட்டு தள்ளுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதே ஒரு சமயத்துல விஜய் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்துட்டாங்க. "என்ன மல்லி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? உன்ன தான் இங்க வர வேணாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கதிரேசன் "இங்க பாருங்க விஜய், இதுக்கப்புறம் நான் இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா நான் தீவிரமா தான் இருக்க போறேன். அதே மாதிரி நீங்க எப்ப இந்த மல்லி எங்கிருந்து விரட்டுறீங்க, அதாவது மல்லிய நீங்க விரட்டல அப்படின்னா, அவள கொல்றது கூட நான் தயங்க மாட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த சுடர கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த கதிரேசன் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்றது கதிரேசனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. தன்னோட பொண்ணு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே கதிரேசன் ஒரு மிகப்பெரிய ருத்ர தாண்டவத்த ஆடிருவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்ப எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையுமே புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா புரிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். புரியவே இல்ல. ஆனா கடைசியில நம்ம மல்லி மேல தான் எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாரி வரும்போது, நம்ம அ இவங்க அதாவது நல்ல தம்பி போலீஸ் வந்து இங்க மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல தம்பி போலீஸ பார்த்தோனே, "வாங்க சார், இப்போ ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்திருக்கு. இந்த மல்லிக்கும், அந்த ரகுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு." அப்படி இப்படின்ற மாரி இவங்க இப்போ மல்லி இதுல சிக்க வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா சுடர் வந்து அதுக்காக தான் இது ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதாவது இந்த ரகு தலைமறைவாயிடுவான். அடுத்ததா இந்த ரகுக்கு பின்னாடி இருக்கிறது மல்லி தான் அப்படின்ற மாரி விஷயத்த இவங்க கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, மல்லி இந்த கேஸ்ல மாட்டிக்குவா. ரூ. 50,00,000 திருடுனது, அடுத்ததா வந்து இப்போ வெண்பாவ கொல்ல பார்க்கிறது, அப்படி இப்படிங்கிற மாரி நெறைய கேஸு. ஆனா அதே சமயத்துல அந்த போலீஸ் இருந்துட்டு, இங்க நேரா வந்ததுக்கு அப்புறமா மல்லி சொல்றது எல்லாமே உண்மதான் சார். அவங்க சொல்ற மாதிரி அ வெண்பாவ கொல்ல போறேன் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ரகு வந்து ஃபோன்ல மிரட்டியிருக்கான். அத வந்து நாங்க ஆடியோ கால் வந்து டேப் பண்ணியிருக்கோம். அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கதிரேசன் இவங்க எல்லாருமே நம்புறாங்க. உண்மையிலேயே மல்லி நம்ம வெண்பா மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த, இந்த கதிரேசன் இப்பதான் தெரிஞ்சுக்க போறாரு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே சிறப்பா நடக்குது. உண்மையிலேயே அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கும்? அதாவது இந்த ரகு சொல்ற மாரி பாம் இருக்குமா? இல்ல இவங்க எல்லாருமா சேர்ந்து மல்லிக்கு அல்வா குடுத்துருப்பாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.